ஆக்சுவலாக அந்த படத்துக்கான கடன்கிறது பெருமளவு இருக்கு. ஓகே. படத்துக்கான கடன் கிடையாது, கௌதமனனுடைய பர்சனல் கடன். அவர் வந்து நிறைய ஏற்கனவே வந்து வாங்கின கடன் எல்லாமே வந்து இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது மொத்தமாக அங்கே வந்து நிற்கிது. ஓகே. கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த படத்துக்காக வாங்கின கடனும் அது கூடவே இருக்கு. அப்போ படத்தை வந்து அவர் போட்டு காமிக்கிறார். படத்தை வந்து யாரெல்லாம் கடன்காரர்களோ அதே மாதிரி இங்கே பஞ்சாயத்து பண்ண வந்த பெரிய மனிதர்களோ எல்லாருக்கும் படத்தை போட்டு காமிக்கிறார். படம் சூப்பராக இருக்கு. ஓகே. எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்த படம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படமாவே இல்லைங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நேற்று எடுத்த படம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தை எப்படியா வெளியில கொண்டு வந்துருங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஓகே. அப்போ ஏதோ ஒரு தடை இதுல இருக்கு. என்னன்னா ஃபைனான்ஸ் தான். வட்டி, வட்டி மேல வட்டி அப்படிலாம் நிறைய இருக்கு. அப்ப திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரி பெரிய மனிதர்கள் என்ன பண்றாங்க, எப்போ வட்டி எல்லாம் குறைச்சிக்குங்க, இந்த படம் வந்தாதான் உங்களுக்கு காசு. இப்போ நீ 100 ரூபா கொடுக்குற, 150 ரூபா அதுக்கு வட்டி போடுறேன்னு வைங்க, இப்போ எனக்கு 250 ரூபா வேணும்னு நீங்க நின்னீங்கன்னா அந்த படம் வராது. ஏன் அசல் வந்தா போதும், 100 ரூபாயை கொடுன்னா படம் வரும். என்ன சொல்றேன்னு கேட்குறாரு. எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ விக்ரமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கோடியோ என்னமோ பாக்கி இருக்கு தர வேண்டியது. விக்ரம்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன பண்றாரு, சரி ஓகே நான் அதை விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னா அதையும் விட்டு கொடுக்குறாரு. ஓகே.